Hello dear friends, welcome to I am Civil Engineer YouTube channel. Manual Design of Buildingsல இது 20வது வீடியோ. ஏற்கனவே நம்ம பீம்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், காலம்ஸ் பற்றியும் ஃபியூ வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ராக்ஷன் டயக்ராம்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இன்ட்ராக்ஷன் டயக்ராம்ஸ் வந்துட்டு டிசைனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நான் வந்துட்டு மேலே ஐகானில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த காலம்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபெயிலியர் டைப்ஸ் பற்றியும் பார்த்துருக்கோம். மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஒரு காலத்துக்கு IS 456 சொல்லியிருக்காங்க. அந்த மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி எவ்வளோன்ற வேல்யூ இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதுவும் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டியை தவிர்த்து ஒரு லோடு வந்துட்டு எக்ஸென்ட்ரிக்காக இருக்குன்ற பட்சத்தில் என்னென்ன விதமான கண்டிஷன்ஸ் ஆகும் அப்படின்றத பொறுத்தும் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நான் திருப்பி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு நம்ம இன்ட்ராக்ஷன் டயக்ராமுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இப்போது இந்த இடத்துல இதை ஒரு காலமாக இமேஜின் பண்ணிட்டோம்னா இதோட டைமென்ஷன்ஸ் D அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த டைமென்ஷன் Dயில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் 2 ஆக்சிஸ் இருக்குது. அதில் இந்த ஆக்சிஸில் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய லோடு, அதாவது P லோடு, அது வந்துட்டு சென்டரில் ஆக்ட் ஆகுதுன்னா இங்கே வந்துட்டு எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்காது. ஸோ இப்போ இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி இல்லாத பட்சத்தில் ஒரு காலத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா IS 456ல் பியூர் கம்ப்ரெஷனுக்கு 0.002 ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெயின் படி தான் வந்துட்டு இந்த இடத்துல இந்த காலம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும். அடுத்தது இப்போது இந்த லோடு வந்துட்டு எக்ஸென்ட்ரிக்காக கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் தான் இதெல்லாமே. இந்த ட்ரையாங்கிள்ஸ் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு ஆகிறப்போ இந்த இடத்துல மொமெண்ட் க்ரியேட் ஆகும். மொமெண்ட் க்ரியேட் ஆன உடனே என்ன ஆகும்னா IS 456ல் 0.002 சொல்லி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்துட்டு 0.0035 மாறிடும். IS 456ல் மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூக்காக வேண்டி இந்த நம்ம ஃபிகரை இப்போ நம்ம பிளாட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஸ்ட்ரெயின் வந்துட்டு நல்லிஃபை ஆகுது. அதாவது ஜீரோவாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் விட்டு வெளியில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் XU டிஸ்டன்ஸ். இந்த XUவும் எக்ஸென்ட்ரிசிட்டிக்கும் இன்வெர்ஸ்லாக ப்ரொபோஷனல் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸென்ட்ரிசிட்டி அதிகமாக ஆக இந்த XU வந்துட்டு குறைவாக இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த XU வந்துட்டு இந்த செக்ஷனோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாகவே வந்துடும். ஸோ அந்த கண்டிஷன் தான் வந்துட்டு XU is equal to D. இந்த இடத்துல டென்ஷன் இருக்காது. இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா P லோடு வந்துட்டு இன்னமும் வந்துட்டு வெளியில் போயிருக்கு, அதாவது எக்ஸென்ட்ரிசிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த XU வேல்யூ வந்துட்டு இந்த செக்ஷனுக்கு உள்ளே வருது. ஸோ அப்படி உள்ளே வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் காட்டியிருக்கேன். இப்படி உள்ளே வரப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல எல்லோ கலராக இருக்கிறது கம்ப்ரெஷன், அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது தான் டென்ஷன். இந்த இடத்துல நான் க்ரீன் கலரில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா XU வந்துட்டு Dயை விட குறைவாக இருக்குது. இந்த இடத்துல டென்ஷன் ஃபெயிலியர் வரும். அந்த டென்ஷன் ஃபெயிலியருக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு எரேசர் வச்சு பியூர் கம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா 2 சைடுமே பல்ஜ் ஆகும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு அப்படியே வந்துட்டு பல்ஜ் ஆகிருக்கு, இன்னொரு சைடுமே அப்படியே வந்துட்டு பல்ஜ் ஆகிருக்கு. ஆனால் எக்ஸென்ட்ரிசிட்டிக்காக ஒரு லோடு வந்துட்டு ஒரு எரேசர் மேலே ஆக்ட் ஆகுதுன்னா எந்த சைடு வந்துட்டு லோடு ஆக்ட் ஆகுதோ அந்த சைடு கம்ப்ரெஷனாகவும் அதர் சைடு வந்துட்டு டென்ஷனாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபிகரில் இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இன்ட்ராக்ஷன் டயக்ராமை பார்த்துடலாம். இப்போ இன்ட்ராக்ஷன் டயக்ராம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் PU, அதாவது லோட், தி சேம் செக்ஷன் கேன் ரெசிஸ்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் MU, தட் இஸ் மொமெண்ட். If different combinations of load and moment for each failure mode of a given column section are determined and plotted, the resulting curve is known as interaction diagram. அதாவது ஒரு லோடுக்கு ஒரு மொமெண்ட் வரும். ஸோ அந்த லோடு வந்துட்டு எக்ஸென்ட்ரிசிட்டி மாற மாற மொமெண்ட்டும் மாறும். ஸோ லோடு சேமாக இருக்கும், எக்ஸென்ட்ரிசிட்டி பொறுத்து மொமெண்ட் மாறும். இது ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி லோடு மாறுறப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி மாறுறப்போ மொமெண்ட் மாறும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோட், மொமெண்ட் அண்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி. இது ஒன்றுக்கும் நம்ம வந்து பார்க்குறப்போ நிறைய காம்பினேஷன்ஸ் வரும். இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்க்கும் எடுத்து ஒரு காலம் எப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத வந்துட்டு காட்டுறது தான் இன்ட்ராக்ஷன் டயக்ராம். இந்த இன்ட்ராக்ஷன் டயக்ராம் வந்துட்டு எதுக்கு முக்கியம் அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம IS 456லேருந்து பார்த்துடலாம். இது IS 456 செக்ஷன் 39.3ல் ஷார்ட் காலம் லோடர் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க.
அடுத்தது 39.4ல கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் வித் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 39.5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெம்பர் சப்ஜெக்ட் டு கம்பைன்ட் ஆக்சியல் லோடிங் அண்ட் யூனிஆக்சியல் பெண்டிங். ஸோ ஒரு மெம்பர் வந்துட்டு இந்த மாதிரி லோடிங் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நல்லா தெளிவாக பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். த டிசைன் ஆஃப் மெம்பர் சப்ஜெக்ட் டு combined axial load and uniaxial bending will involve lengthy calculations by trial and error. In order to overcome these difficulties, interaction diagrams may be used. These have been prepared and published by BIS in SP16, Design Aid for Reinforced Concrete to IS 456. இந்த SPன்றது ஸ்பெஷல் பப்ளிகேஷன். ஸோ இந்த SPயை வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் SP16 ஸ்பெஷல் பப்ளிகேஷன். இது வந்துட்டு IS 456க்கான ஒரு டிசைன் எய்ட். இது இனிஷியலாக 1978 அப்படின்ற அந்த பழைய கோடுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே இப்போ IS 456 2000க்கும் இது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இன்ட்ராக்ஷன் டயக்ராம் பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் கம்ப்ரெஷனுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். ஆக்சியல் கம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கண்டிஷன் வந்துட்டு கம்ப்ரெஷன் வித் பெண்டிங் ரெக்டாங்குலர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு டபுள் சைடா இல்லை 4 சைட்ஸா அப்படின்றத பொறுத்து இந்த இடத்துல ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே ரெக்டாங்குலர் அண்டு சர்க்குலர் இதுக்கெல்லாமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். இன்ட்ராக்ஷன் டயக்ராம்ன்றது வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் லோட் அண்ட் மொமெண்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மொமெண்ட்டை எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் லோடை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல 0 இருக்குது. இதில் வந்துட்டு இப்போது எக்ஸென்ட்ரிசிட்டி பொறுத்து பார்த்தோம்னா 0 எக்ஸென்ட்ரிசிட்டி வந்துட்டு லோடு வந்துட்டு பியூர் ஆக்சியல் லோடாக இருக்கும். எக்ஸென்ட்ரிசிட்டி அதிகமாக என்ன ஆகும்னா மொமெண்ட் அதிகமாகும். ஸோ அதை பொறுத்து இப்போ நமக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த சார்ட்டை இங்கே நான் போட்டுறேன். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இதை பிளாட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 5 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்றது வந்துட்டு ஆக்சியல் கம்ப்ரெஷன், பின்றது மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி IS 456ல் கிளாஸ் 25.4ல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிளாட்டுக்கு உண்டான இடம் தான் இது. அடுத்தது எப்போ வந்துட்டு எக்ஸ்யூவும் டியும் ஈக்குவலாக இருக்கும் அந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸென்ட்ரிசிட்டியை தான் வந்துட்டு EDன்னு சொல்கிறோம். அந்த ரீஜனுக்கு அந்த இடத்துக்கு உண்டான ஸ்ட்ரெயின் டயக்ராம் தான் வந்துட்டு இந்த C பாயிண்ட்டு. அடுத்தது எங்கே டென்ஷன் வருதோ அந்த இடம் தான் வந்துட்டு இந்த D பாயிண்ட்டு. இந்த டென்ஷன் வந்துட்டு ஒரு லிமிட்குள்ளே இருக்கணும். அதாவது இந்த செக்ஷன் வந்துட்டு பேலன்ஸாக இருக்கணும். இது காலம் செக்ஷனாகவே இருந்தாலும் டென்ஷன் இங்கே வந்ததுனால இது வந்துட்டு ஒரு சின்ன பீமாகவே ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பேலன்ஸ்டு செக்ஷனாக தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் XU வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த பிளாட்டை வந்துட்டு பார்க்குறப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ வரக்கூடிய கர்வ் தான் வந்துட்டு இன்ட்ராக்ஷன் டயக்ராம் கர்வ். இந்த இன்ட்ராக்ஷன் டயக்ராம் கர்வ் வந்துட்டு ஒரு லோடுக்கும் மொமெண்ட்டுக்கும் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இது வந்துட்டு SP16ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போது SP16ல் சார்ட் 27லேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் வித் பெண்டிங் ரெக்டாங்குலர் செக்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலி ஆன் 2 சைட்ஸ். இப்போது இது ஒரு செக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த செக்ஷனில் 2 சைடு மட்டும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட்டு, ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லோடு இருக்குது. இந்த இன்ட்ராக்ஷன் டயக்ராம் படி இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்க்குமே வந்துட்டு கர்வ்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்ட்ராக்ஷன் கர்வ். இந்த இன்ட்ராக்ஷன் கர்வ் தான் வந்துட்டு நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம ஒரு லோடு காம்பினேஷன் எடுத்து அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்றதுக்கான பர்சன்டேஜ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எடுப்போம். அந்த பர்சன்டேஜ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக வேண்டி தான் நம்ம காலத்தை வந்துட்டு வடிவமைப்போம். இது எப்படி நம்ம வடிவமைக்கிறோன்றதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த இன்ட்ராக்ஷன் டயக்ராம் பொறுத்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நான் தனியாகவே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.